ராமாயணம் ஒரு சிறந்த கதை. அது நம்ம இந்திய கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமானது. அது பகவான் ராமன் பத்தி சொல்லுது. ராமன் ஒரு கடவுள். அவர் அயோத்தியில பிறந்தார். அயோத்திய தசரதன் என்ன மன்னர் ஆண்டு வந்தார். அந்த மன்னனுக்கு 3 மனைவிக. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அவருக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் கடவுளை வேண்டினார். ராணி கம்சல்யாவுக்கு ராமன் பிறந்தார். அவருடைய தம்பிகள் பரதன், லட்சுமணன், சத்ருக்னன். இந்த 4 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிச்சுக்கிட்டாங்க. ராமன் ரொம்ப வலிமையானவர், துணிச்சலானவர். அவர் வெல்விச்சையில சிறந்தவர், சிறந்த வீர். அவர் சீதையை மணந்தார். சீதை ஒரு அழகான இளவரசி. அவர் ரொம்ப கருணையும் அன்பும் உள்ளவங்க. ராமன் சீதைக்கு ஒரு நல்ல கணவர். அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. எல்லாரும் ராமனையும் சீதையும் ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது பார்க்கவே அழகா இருக்கும். அயோத்தி மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. தசரத மன்னர் ராமனை ராஜாவா ஆக்கணும்னு நினைச்சார். ஆனா ராமனோட மாத்தாந்தாய் கைகேயிக்கு வேற திட்டம் இருந்துச்சு. அவ ரொம்ப கெட்டா. அவங்க மகன் பரதனை ராஜாவா ஆக்கணும்னு நினைச்சாங்க. ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி தசரத மன்னர் கிட்ட கேட்டாங்க. ராஜா அவங்க முன்னாடி ஒரு வார்த்தை குடிச்சுட்டதால அதை மீற முடியாது. சரிங்கிறே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ராமன் அப்பாவோட வார்த்தைப்படி நடந்தார். அவர் சீதையையும் லட்சுமணையும் சூட்டிட்டு காட்டுக்கு போனார். அவங்க அங்க ரொம்ப சாதாரணமா வாழ்ந்தாங்க. தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணாங்க. ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டுக்குள் நடந்து போய் ஒரு குடிசை கட்டி அங்கேயே வாழ்ந்தாங்க. காட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வந்தாலும் ராமன் எப்பவும் அவங்களை காப்பாத்தினார். ஒரு நாள் சூர்பனகை என்ன ஒரு ராட்சசி ராமனை பாச்சுட்டா. அவ ராமனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ராமன் மறுத்துட்டார். சூர்பனைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவ சீதையை தாக்க வந்தா. லட்சுமணன் சூர்பனகையோட மூக்கை அறுத்துட்டார். சூர்பனகை அவ அண்ணன் இராவணன் கிட்ட போய் நடந்ததை சொன்னா. இராவணன் இலங்கையோட ராஜா. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பழி வாங்கணும்னு நினைச்சா. அவன் சீதையை கடத்திட்டு போய் இலங்கையில சிறை வச்சுட்டான். சீதையை கல்யாணம் பண்ணிக்கன்னு இராவணன் நினைச்சான். சீதை சம்மதிக்கல. ராமனுக்கு ரொம்ப துக்கம். எல்லா இடத்துலயும் சீதையை தேடினார். அப்போதுதான் அனுமனை சந்திச்சார். அனுமன் ஒரு குரங்கு கடவுள். அவர் ராமனுக்கு தோஸ்தானார். சீதையை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்யறேன்னு சொன்னார். அனுமன் இலங்கைக்கு போனார். சீதைய கண்டுபிடிச்சுட்டார். ராமன் கொடுத்த மோதிரத்தை சீதைக்கு கொடுத்தார். உன்னை காப்பாத்திட்டு போறேன்னு சொன்னார். அனுமன் ராமகிட்ட திரும்பி வந்து சீதை உயிரோட இருக்காங்கன்னு சொன்னார். ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் குரங்குகளையும் கரடிகளையும் சேர்த்து ஒரு பெரிய சேனை தயார் பண்ணினார். இலங்கைக்கு ஒரு பாலம் கட்டினாங்க. ராமனும் அவருடைய சேனையும் இலங்கையும் மீது போர் தொடுத்தார். ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. ராம இராவணனை கொன்றார். சீதையை மீட்டார். அவங்க அயோத்தி திரும்பி வந்தாங்க. ராமன் வெற்றியை எல்லாரும் கொண்டாடினாங்க. ராமன் ராஜாவானா நல்ல முறையில நாட்டை ஆண்டு வந்தார். ஆனா சீதையை பத்தி பல அவதூறு பரவினார். சீதை இராவனோட இருந்தாங்கன்னு சிலர் பேசினாங்க. ராமன் ஒரு நல்ல மன்னர். ஆனா மக்கள் பேச்சையும் அவர் கேட்க வேண்டியிருந்தது. சீதையை காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார். சீதை மனசு வருந்தினார். தன்னுடைய தூய்மையையே நிரூபித்தார். தன் தாய் பூமியின் சாபத்தால் மீண்டும் பூமிக்குள் சென்றார். கடவுள்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ராமனையும் சீதையையும் அவர்களுடைய உலகத்துக்கு அழைச்சு சென்றார்கள். This video sponsored by Buy More shopping app. இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ளாசரிஸும் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு மளிகை ஜாமான்ஸ் எல்லாத்தையும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.